சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 11ஆம் நாள், சப்தமி திதி இன்று இரவு 11:10 வரை, ரேவதி நட்சத்திரம் இன்று மதியம் 1:36 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், உற்சாகமூட்டும் புத்துணர்ச்சியுடைய நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான மாற்றமுள்ள முன்னேற்ற நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய பயணங்களால் ஏதேனும் செலவுகள், விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருக்குதே, டக்குன்னு இந்த இப்படி ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அப்படி வந்துடுவோம், இப்படி வந்துடுவோம்னு சில பேர் பிளான் போடுவீங்க. ஆனால் சொல்லிட்டு வர்றது என்னங்க, அவர் இப்போ கிளம்புனார், இப்படி கிளம்புனார். நம்ம என்ன நினைப்போம், ஃபோன் பண்ணிட்டு போனால் ஆள் எஸ்கேப் ஆயிடுறாரு, போக அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு அங்கே அவர் தற்செயலாக வேறொரு இடத்திற்கு போவது, அல்லது ஏண்டா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இப்படி ஒரு செலவாச்சு, அலுப்புக்கு அலுப்பு, பணத்துக்கு நஷ்டம் என்கின்ற மாதிரியாக பயணங்களின் மூலமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா, சிலருக்கு சுப செலவுகள் அமையக்கூடிய அமைப்போடு இப்போது கண்டிப்பாக உண்டு. 7.5 சனி அமைப்பு எப்போவுமே ஒரு சில சுப செலவுகளை கொடுத்துட்டு அதற்கேற்ற வருமானத்தையும் கொடுக்கும் என்பதால் 12ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசிநாதன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறனாலையும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு குழப்பங்கள் திகோம் எடுத்துக்கலாமா, அல்லது இந்தந்த மாதிரியான தொழில் அமைப்பு எட்டாகுமா, இந்த மாதிரியான பெண்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த குழப்பக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்க 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரின்பமான ஒரு விஷயம். 11ஆம் இடத்துல எப்போ சனி வருவார்னா 30 வருஷத்துக்கு ஒரு தான் வருவார். அப்போ 30 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சாதகமான மாற்றங்கள், திருப்பங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குறைக்கக்கூடிய, பரவாயில்லை நமக்கும் ஒரு நல்லது நடக்குதே நினைக்கக்கூடிய அளவிற்குத்தான் இருக்கிறது என்பதால் சோதனைகள் எதுவும் இல்லாத சாதனைகளை செய்ய நீங்கள் தயாராகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. எதிர்ப்புகளை விலக்கி வைக்க முடியும். எதுவும் ஒரு சமமான ஒரு மனநிலைமையில் இது சரியா அது சரியா என்பதை பார்த்து அதற்கேற்றாற் போல ஒரு வகையான சில விஷயங்களை அப்படியே உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். யாரை பக்கத்தில் வைக்கிறது, யாரை தள்ளி வைக்கிறது என்கின்ற விஷயம், இது நமக்கு தேவையா, இது நமக்கு தேவையில்லையா என்பதை நாமே தீர்மானித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரம் முழுவதுமே வேலைக்கு போகிற இடமா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுகின்ற இடமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எதிலும் ஒரு முன்னேற்றம் நமக்கு இருக்கிறது என்பதை மனமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆரம்ப ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய மிதுனராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே 10ஆவது வகுப்பு, 12ஆம் வகுப்பு அந்த பொதுத் தேர்வுகள் எழுத போகிறவங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கையோடு எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வரப்போகின்ற மார்ச், ஏப்ரல் மாதங்கள், பிப்ரவரி மாதங்களில் எழுதப்போகின்ற இந்த தேர்வுகளில் நீங்கள் நினைக்கிறத விட ஒரு 10 மார்க் அதிகமாக எடுக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு கண்மணிகள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாலிபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யலாமா, தொழில் பண்ணலாமான்றதில் ஒரு சில சிக்கல்கள் இருந்ததெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இனிமேல் கண்டிப்பாக இருக்குங்க. ஏற்கனவே இருந்த வேலையில் சம்பள உயர்வு கிடைக்காதவங்க, பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே அதற்கான ஆயத்தங்கள்,
ஆரம்பங்கள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் சமீபத்தில் இன்னும் ஒரு 5-10 வருஷத்திற்கு கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், குருப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் வயதிற்கு ஏற்றாற் போல மிதுன ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை மட்டுமே அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். பெரியவர்கள் எல்லாருக்குமே இளைஞர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பும் உருவாகக்கூடிய, எதிலும் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அப்பா அம்மாவுடைய எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புள்ள ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம்னு இருக்கக்கூடியவர்களுக்கு, அல்லது வயதான தாய் தகப்பனை கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் அப்பா பக்கத்தில் இருக்க முடியாமல் போயிடுச்சே, வேலை விஷயமா குடும்ப விஷயமா இப்படி இருக்கமே அப்படி இருக்கமேன்ற மாதிரியான ஒரு மனத்தாங்கள், மத்தியானத்திற்குள்ளே அப்பாவையும் அம்மாக்கிட்டே ஒரு வார்த்தை பேசிடுவோன்ற மாதிரியான ஆர்வங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உள்ளூரிலேயே இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடியவர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அந்த இடத்த விற்றுலாமா, இந்த இடத்த வச்சுக்கலாமா, இங்கே வீடு கட்டலாமா, அங்கே வீடு கட்டலாமா, அண்ணனுக்கு கொடுத்துடலாமா, அக்காவுக்கு கொடுத்துடலாமா, நாமே வச்சுக்கலாமா என்பது போன்ற சில விஷயங்களில் இந்த வாரத்திலேயே கடகராசிக்காரர்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக புனித தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போதிருந்தே அப்படியே ஆரம்பமாகின்றன. ஒரு பெரிய பிளான் போடுவீங்க, வடநாட்டு யாத்திரை போயிட்டு வந்துடலாம், திவ்ய தேசங்களுடைய தரிசனங்களை பார்க்கணும், அல்லது ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற ஒரு பெரியவர்கள் அடக்கமான அந்த அதிஷ்டானங்களை போய் பார்த்து விட்டு வந்துடலாம் என்பது மாதிரியாக தெய்வத்துக்கு நிகரான சித்தர்களுடைய ஆசிகளை கேட்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ன்றதை நிறைய இடங்களில் பேசிட்டேன். அட்டமத்து சனி உங்களுக்கு ஒரு சிறிதளவு கூட பாதிப்புகளை கொடுக்க முடியாத வண்ணம் இந்த வருட இறுதி வரைக்குமே ராகு 7ஆம் இடத்துல வேதை அமைப்பில் இருக்கிறதுனால அட்டமத்து சனியுடைய பாதிப்புகளை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் உணராமலேயே இருப்பீர்கள். உங்களுக்கு அட்டமத்து சனி கெடுதல்களை செய்யாது என்பது தான் உண்மை. ஆனாலும் ஜோதிடம் அறிந்தவர்களிடையே ஏதாவது சனி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருவாரோ, ஒரு நோயை கொடுத்துருவாரோ, ஒரு கடனை கொடுத்துருவாரோ, அல்லது ரொம்ப இந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் பலன் கொடுக்காமல் போயிடுமோன்ற மாதிரியான சிந்தனை குழப்பங்களை கொஞ்சம் கொடுப்பார் என்பதால் எதிலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காது என்பதை 100% சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். உண்மையிலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அமைப்பில் இதுவரைக்குமே எதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக, ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு நிலையில் தொடர்புகள் விட்டுப்போன பழைய நண்பர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய, அறிமுகமாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவரையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய, பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துல இப்போது சனி பகவான் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நிலையில் அவரே உங்களுடைய பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதால் சனியின் பார்வை பெரிய அளவில் உங்கள் துன்பங்களை உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்காது. என்ன ஒன்று, கொஞ்சம் பிடிவாத குணத்தை அதிகரிப்பார். அப்படிலாம் முடியாதுங்க, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ நீங்கள் அதை செய்யுங்க என்கின்ற மாதிரியாக மற்றவர்களின் மீது உரிமையாக கோபப்படக்கூடிய அமைப்பு, மற்றவர்களின் மீது உரிமையாக அக்கறைப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் 7ஆம் இடத்து சனியால் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. உண்மையிலே 7ஆம் இடத்து சனியை தவிர்த்து 6ல் ராகு இருக்கிறதும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் பெரிய சோதனைகளை தராத, இயல்பான வேலை தொழில் விஷயங்களில் இயல்பான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 7ல் சனி இருக்கிறதுனால என்னங்கய்யா நடக்கும்? உண்மையிலே நண்பர்களை நம்பக்கூடாது. நண்பர்கள் மேலே இப்போது கொஞ்சம் வருத்தம் வரும். கூட்டுத் தொழிலில் ஒரு சந்தேக அமைப்புகள்லாம் வந்துடும். வாழ்க்கையில் கூட பாருங்களேன், வீட்டுக்காரர் மேலே மனைவி, அந்த அம்மாவுக்கும், அந்த அம்மா மேலே கணவருக்கும்,
நமக்கு தெரியாமல் அவங்க பிறந்த வீட்டுக்கு செஞ்சிடறாங்களோ, நமக்கு தெரியாமல் இவர் இப்படி செஞ்சிடறாரோ, அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுத்துட்றாரோ என்கின்ற மாதிரியான சந்தேக விதைகளைத்தான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்து சனி அந்தந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது செய்து கொண்டிருக்கிறது. ஆயினும் கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதால் எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய ஒரு கொடுத்து வைத்த நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான ராஜகிரகங்கள் ராகு, கேது, சனி, குரு போன்ற அத்தனை கிரகங்களும் வலிமையான ஒரு நல்ல இடத்துல இருக்கனால ஒரு நிலை, நல்ல விதமான உற்சாகமான அமைப்பு, மனோபலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வேலை அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய நிலை, நம்ம வயதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது அப்படியே இந்த தை மாதத்திற்குள்ளாகவே இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளாகவே கிடைத்து விடக்கூடிய தன்மை என உற்சாகம் கொப்பளிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய மனோ அமைப்பிற்கு ஏற்றாற்போல், உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு என்ன தேவையோ அது பரம்பொருள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். முயற்சிகள் நன்றாக இருக்கும் என்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நீங்களே உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் விலகும். கடன் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்குமே வருமானம் வர முடியாத சில சூழ்நிலைகளில் நான் இருக்கிறேன், வேலைக்கு போகலாமா அல்லது தொழிலுக்கு போகலாமா, இப்போ இருக்கிற வேலையை விட்டுறலாமா, இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா, இந்த நண்பரை நம்பலாமா, அல்லது இந்த உறவுகள் நமக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குமா, எது நமக்கு சரி எது நமக்கு சரியில்லை, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு தேவையான ஒன்று தானே மனதில் உதயமாகக்கூடிய, அதன் மூலம் நீங்கள் நடந்து நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3, 4ஆம் பாவகாதிபதியான சனி பகவான் இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாலே பிள்ளைகள் மேலே ஏதாவது ஒரு வருத்தங்களை கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு அவங்க நமக்கு அமைப்புகளை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களே, பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களே, அப்பா அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு புரியலே என்ற மாதிரியாக மனதிற்குள்ளேயே சில விஷயங்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் வைத்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பிள்ளைகளை சுப பிரிவாக பிரியக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. தூரத்தில் போய் பிள்ளைங்க படிக்கணும்னு விரும்புது, இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த காலேஜில் சேர்க்கணும், இந்த காலேஜில் சேர்க்கணும், அல்லது சுப பிரிவு என்கின்ற திருமணம் சார்ந்த விஷயங்களில் கூட கல்யாணமாகி பொண்ணு அந்த இடத்துக்கு போயிடுவா என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை நல்ல விஷயத்திற்கு பிரியக்கூடிய அமைப்புகளுக்கு திட்டமிடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடத்திற்கு போகக்கூடிய, வெளி மாநிலங்களுக்கு போவது, வெளிநாடுகளுக்கு போவது, தூர இடங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே பொருட்செலவுகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. காசு பணத்தை கொடுத்து ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது என்கின்ற மாதிரியாக உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்கு செலவுகள் செய்யக்கூடிய, தூர இடங்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்த்து 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாளாக இளைய பருவத்து தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அம்மா வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாத இருந்த சூழ்நிலையெல்லாம் இன்னையிலிருந்தே அப்படியே மாறுதுங்க. ஒரு அக்காள் தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பியோடு இந்த சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், எனக்கு இப்படின்றாங்க அவங்களுக்கு இப்படின்றாங்க, இதனால் உறவே கெட்டு போயிடும் போல தெரியுது, என்ன செய்வது ஏது செய்வதுன்ற ஒரு குழப்பத்தில் இருந்த தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதற்கான தீர்வுகள், ஒரு விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உறவுகளும் நன்றாக இருக்கும், நம்மளும் நன்றாக இருப்போம் என்கின்ற தெளிவான மன ஓட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடத்துல இருக்கக்கூடிய அம்மாவை போய் பார்க்க முடியல, அவங்கள சரியாக கவனிக்க முடியல, நான் வேலை சார்ந்த விஷயத்தில் இப்படி இருக்கிறேன் அல்லது இங்கேருந்து வர முடியாத சூழ்நிலை என்கின்ற மாதிரியான ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மா எனும் தெய்வம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக, அது சார்ந்த செய்திகளை நீங்கள் கேள்விப்படக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாள் இன்றைக்கு.
மாணவர்களுக்கும் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். எதை படிக்கலாம், உயர்நிலை படிப்பு எதை படிக்கலாம், எந்த துறை நமக்கு ஏற்றது என்பதில் வழிகாட்டுதல்கள் அடுத்த வாரமே இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவான தன்மையில் இருக்கிறார். முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த வருஷம் முதலே எதை தொட்டாலும் கொஞ்சம் துலங்குற மாதிரியான ராசிநாதன் வலிமை இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்விகள் எல்லாம் படிப்படியாக இந்த வருடம் முழுக்க விலகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் இவரை போய் பார்த்து இவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே நினச்சி முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தும் அது நடக்காமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இனிமேல் இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. உறவுகளிடையே கொஞ்சம் கசப்புகள் ஏற்பட்டவர்கள், குறிப்பாக இளைய சகோதரன், தம்பி தங்கச்சிங்க கிட்ட என்னத்தை தான் செஞ்சு கொடுத்தாலும் நம்மளை இவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அல்லது செய்து கொடுத்ததை அவங்க பாதுகாக்க தவறுறாங்களே என்கின்ற மாதிரியாக தம்பி தங்கைகளுக்கு செய்தும் நல்ல பெயரை எடுக்காத அண்ணன் அக்காள்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தம்பியும் தங்கையும் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் கடனை கட்ட முடியாத நிலைமை, ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியும் அதை செஞ்சு கொடுக்க முடியாதனால கெட்ட பேர் ஆகி போன நிலைமைகள் எல்லாம் இன்று முதல் அப்படியே படிப்படியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய தன்மையில் உண்டுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பம், குடும்பமே அமையறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடை, வரன் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குதுங்க. ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் அவசரமாக நடந்து அது அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுச்சு. இப்போ தான் டிவோர்ஸ் வாங்கினோம், செகண்ட் மேரேஜ் வாங்குறதுக்கே கொஞ்சம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கிறது. இந்த மாதிரியாக திருமண குழப்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கும் விதமான நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய, சில ஆதார அடிப்படை அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னையிலிருந்தே கும்பராசிக்காரர்களுடைய தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய தன்மைகள் உண்டு. நிரந்தரமான மாத வருமானம் இனிமே இந்த வேலைக்கு போகக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது வரைக்கும் ஜிக்ஜாக்கா ஏற்ற இறக்கங்களோடு இருந்து வந்த வருமானங்கள் எல்லாம் இவ்வளவு தான் வரும், ஆனால் அந்த வருமானமே நமக்கு போதுமானது என்கின்ற அளவிற்கு எதிலும் ஒரு நல்லவைகள் பணவரவுகள் கையில் கிடைத்தல் போன்ற ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய உண்மையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்ம ராசியிலேயே சனி இருந்தாலும் கூட 4ஆம் பாவகத்திலிருந்து குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. என்ன இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் இதில் செய்யலாமா அதில் செய்யலாமா, இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட 40-45 வயது தாண்டியவர்களுக்கு சில தெளிவுகள், தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேற்கு திசையிலிருந்து சிலருக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, மாநிலம் விட்டு மாநிலம் தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்திலேயே முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்தே கண்டிப்பாக நடக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிள்ளைகளால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையை எடுத்து கொடுக்கலாம், இந்த வாழ்க்கையில் இப்படி பண்ணி கொடுக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கே தனியாக பொறுப்பை கொடுக்கலாம் என்கின்ற பிள்ளைகளின் மேலே நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு அமைந்திருக்கின்ற ஒரு சுகமான நல்ல நாளாகவே சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. ராஜயோகம் அப்படின்னாலே நம்மளில் நிறைய பேருக்கு பயங்கர குழப்பங்கள், சந்தேகங்கள்லாம் இருக்குது. இதில் வேறு திடீர்னு சில பேருக்கு ஒரு உயர்வுகள் வருது இல்லையா? இப்போ இந்த மாதிரி திடீர் உயர்வுகள், அதைத்தான் திடீர் ராஜயோகம்னு சொல்கிறோம். அது எப்போது எந்த வயசில் வரும் அப்படிங்கிற குழப்பங்கள் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களிடையே கண்டிப்பாக இருக்கிறது என்பது தான் உண்மை.
ஒருவருக்கு யோகம் எப்போது வரணும் அப்படின்னு சொன்னால் 5-9-1 அன்று சொல்லப்படக்கூடிய அந்த திரிகோணாதிபதிகள் சுபத்துவமாக இருந்து அவர்களுடைய தசை வரும்போது ஒருவருக்கு கண்டிப்பாக யோகம் வரும். யோகம் வந்த பின்னாடி என்ன வந்துடும்? சொகுசு அமைப்புகள்லாம் வந்துடும் இல்லையா? அப்போ குழந்தையாக ஒருவர் இருக்கும்போது அவருக்கு யோகம் வருகிறது என்றால் அதை அவரே உணர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆக குழந்தையாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு யோகம் செயல்படாது என்பது தான் உண்மை. ஒரு நிஜமான யோகம் என்பது ஒரு 30-32 வயதுகளிலிருந்து, அதுதான் சுக்கிரதசை கூட என்ன சொல்கிறாங்க, மூல ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30 வயதிற்கு பிறகு வரக்கூடிய போகத்தை அனுபவிக்கக்கூடிய யோக தசைகளே முழுமையான ஒருவருக்கு நல்ல யோகத்தை தரும்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு நல்ல பருவத்தில் வரக்கூடிய யோக தசைகளே ஒரு மனிதனை நல்ல உயரத்திற்கு கொண்டு போகக்கூடியவை. சிலருக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிடும், ஏதோ ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது யாராவது ஒருவர் மூலமாக ஒரு அமைப்புகள் ஏற்படுவது என்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய 6-8-12 அதிபதிகள் சுபத்துவமாக 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ இந்த 3 பேரில் ஒருத்தர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து மற்ற 2 பேர் அவரோடு கூடியிருந்து இந்த கூடியிருக்கின்ற பாவகமும் அவர்களும் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த 6-8-12 என்கின்ற விபரீத ராஜயோகம் எப்போதோ ஒருவருக்கு ஒரு வறுமை நிலையில் எளிய நிலையில் இருக்கிறவருக்கு கூட ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு பெருத்த தனலாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த விபரீத ராஜயோகத்தினால் உண்டுங்க. ஆக அது கூட குழந்தையாக இருக்கும்போது அல்லது அனுபவிக்க இயலாத வயதான 70 வயதிற்கு மேலே இருக்கும்போது செயல்படாது அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. ஆக நடுத்தர வயதுகளில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு 6-8-12 அதிபதிகளுடைய தசைகள் சுபத்துவமாக 6-8 பாவகங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு திடீர் தன பிராப்தி என்று சொல்லப்படக்கூடிய யானை அப்படியே மாலை போட்டது மாதிரி ஒருவர் ஒரு அரசரை தேர்ந்தெடுப்பதற்கு யானை கையில் மாலையை கொடுத்து அப்படியே ரோட்டில் நடக்க விடுவாங்க அந்த காலத்தில் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு மாலையை யானை போட்டுச்சுன்னா அவர் தான் அரசன் ஆயிடுறார். இதைத்தான் அந்த விபரீதமாக வரக்கூடிய வேறு வழிகளில் வரக்கூடிய திடீர் தனயோகம், திடீர் அதிகார யோகம் என்று நம்முடைய ஜோதிட மூல நூல்கள் சொல்லுகின்றன. அதை போலவே நியாயமாக வரக்கூடிய உழைப்பால் வரக்கூடிய யோக அமைப்புகள் 1, 5, 9, 10, 11 போன்ற யோக பாவகங்களை வழிநடத்தக்கூடிய கிரகங்கள் நன்கு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் பருவ வயதில் 25 வயதிற்கு மேல் வரும் பொழுது அவர்களால் இயல்பான நல்ல யோகம், நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய யோகங்களும் 6-8-12 என்று சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத சில திருப்பங்களோடு கூடிய, அதாவது சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் ஆனால் நம்ம டக்குன்னு அதை எதிர்பார்க்க மாட்டோம் என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத சில சூழ்நிலைகளில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இந்த பாவகங்கள் பாவகாதிபதி மூலமாக விபரீத ராஜயோகமாக செயல்படுகின்றன. இரண்டிற்கும் பருவ வயதில் வரக்கூடிய அமைப்புகளே மிக பிரதானமானவை என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.